ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் வித் ப்ரெஷர். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் 25 கொஷின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். இந்த செட் ஆஃப் 25 கொஷின்ஸை எங்கேருந்து எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த பண்டித்தோட லைவ் எக்ஸாம்ஸில் ஒரு 25 கொஷின்ஸ் இருந்துச்சு. அதை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா, எக்ஸாம் ஸ்டாண்டர்டுக்கு இருந்துச்சு. பிகாஸ் எக்ஸாம்ஸில் ஒரு 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, அதில் ஒரு 20 கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும், மீதி 5 கொஷின் கால்குலேட்டிவாக இருக்கும். ஓகேவா? அந்த 5 கொஷின்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 20 கொஷின்ஸ் தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 20 போட்டு முடிச்சுட்டு மீதி லாஸ்ட்டில் இருக்கிற டைமில் நம்ம அந்த 5 கொஷின்ஸை போடணும். ஓகேங்களா? ஓகே. ஆனால் எக்ஸாம் பண்டித்தில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, லைவ் ரெக்கார்டிங் போட முடியாது. அதனால் இந்த கொஷின்ஸை நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். அதுக்காகவே நீங்கள் இந்த சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வே ஆஃபில் இந்த 25 கொஷின்ஸை பிரேக் பண்ணுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகே இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சது. சம்ஸுக்கு போயிடலாம். ஓகே, கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்துக்கோங்க. ஒரு டிஇயில் டோட்டல் எம்ப்ளாயிஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? மொத்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற எம்ப்ளாய் 2500. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் டிபார்ட்மெண்ட் இ ஹவு மச் மோர் ஆர் லெஸ் தென் த ஏ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இ வந்து நமக்கு 21, இ எவ்வளோ 21, ஏ எவ்வளோ இருக்குது, ஏ வந்து 15 தான் ஏ. அப்போது ஏவை விட இ வந்து கூட தான் இருக்குது, நமக்கு 6 அதிகமாக இருக்குது. அப்போ மோர் தான். சரிங்களா? எவ்வளோ மோர்? 6 மோர் டிவைடட் பை ஏக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க ஏ. சரிங்களா? இன்ட்டு 100. இப்போது எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் அடிங்க. எனக்கு இப்போ வந்து டேரெக்டாக நம்ம பார்த்தாலே தெரியும் 40% அதிகமாக இருக்குது. பிகாஸ் 15ல் 40% அப்படின்னு பார்த்தா நமக்கு 6. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 40%. ஸோ ரொம்பலாம் பண்ண வேணாம். பிகாஸ் இந்த 2500லாம் இங்கே யூஸ் பண்ணவே கூடாது. இதுவே எவ்வளோ மோராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் எடுத்து டேரெக்டாக 2500க்கு நம்ம வந்து அந்த பர்சன்டேஜை பார்த்தோன்னா நமக்கு அந்த வேல்யூ கரெக்டாக தெரிஞ்சிடும். பட் இங்கே நமக்கு பர்சன்டேஜில் கேட்குறதுனால நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் சிம்பிளாக போட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். 2 trains. இது ஃபஸ்ட் ஒரு ட்ரெயினுக்கு வந்து 125 லென்த்து, இன்னொரு ட்ரெயினுக்கு 275 அப்படிங்கிற லென்த்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 2 பேருமே ரன்னிங் இந்த சேம் டைரக்ஷன் வித் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 67, 31. இந்த கொஷினில் என்ன க்ளூ அப்படின்னா, இந்த சேம் டைரக்ஷன் ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள், சேம் டைரக்ஷன். ரெண்டாவது 2 ட்ரெயினுடைய லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா நமக்கு டோட்டல் லென்த்து நமக்கு வேணும் 2 ட்ரெயின். ஸோ L1 + L2 டிவைடட் பை ரெண்டுமே சேம் டைரக்ஷன்னால S1 - S2. சரிங்களா? இதுதான் நமக்கு ஓவர்டேக்கிங் டைம். எல்லாத்துலேயுமே டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு தான். பட் அதை எழுதுகிற விதம் தான் வந்து மாறுமே தவிர ஃபார்முலாஸ் பேசிக்ஸ் மாறவே மாறாது. ஸோ 2 லென்த்தையும் கூட்டுங்க. 125 + 275 அப்படியே ஆட் பண்ணால் நமக்கு 400. 67க்கு 31க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக 36. பட் இங்கே 36ங்கிறது கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம மீட்டர் பர் செகண்ட்ஸுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணால் இது இப்படியே கேன்சல் பண்ணால் இது 2 × 5 10. ஸோ 400 டிவைடட் பை 10 போட்டால் எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் நமக்கு கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு? 40 செகண்ட். சரிங்களா? அவ்வளோதான். 2 டைம் லென்த்தை போடுறோம், ஸ்பீடை போடுறோம், சிம்ப்ளிஃபை பண்ணுறோம், ஆன்சர் எடுத்துடுறோம் 40 செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 நம்பர் 43. அதே அதனுடைய ப்ராடக்ட் வந்து 40. அப்போது A - B = 43. ஏபியோடைய வேல்யூ 50ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குறது என்னது? A² + B² அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு பேசிக்கான ஃபார்முலா தெரியும், அல்ஜிப்ரா ஃபார்முலா. A - B ² அப்படின்னா A² + B² + 2AB. இப்போது நமக்கு இந்த டேட்டா தெரியும், இந்த டேட்டாவும் நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, இந்த டேட்டாவை எடுத்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணுவோம். 43² = A² + B², இது -2AB. ஓகேங்களா? -2 × 50. ஸோ 43ஓட ஸ்கொயர் என்ன? 1849 = A² + B² -100. இப்போது இந்த 100 நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டால் 1949 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? A² + B². அப்போ ஆன்சர் என்னது? 1949. ஓகே,
கொஷின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சால்வ் வித் ப்ரிஷிவ் அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு சால்வ் வித் ப்ரிஷிவ் அப்படின்னு நீங்கள் சர்ச் கேப் விடாமல் சர்ச் பண்ணாவே டெலகிராமில் உங்களுக்கு குரூப் வந்து ஷோ ஆகும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் கேளுங்க, நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு PQ 2 பைப்பு, ஒன்று 18 ஒன்று 27 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது. R கேன் எம்டி த ஃபுல் டேங்க் 54 நிமிஷம். Pவும் Qவும் 6 நிமிஷம் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு R ஓப்பன் பண்ணுறோம். அப்போது இப்போ ஓப்பன் பண்ணுறப்ப எவ்வளோ நேரத்தில் எம்டி பண்ணோம், அதுதான் கொஷின். நீங்கள் கொஷின்ஸை படித்து அப்படியே அப்ளை பண்ணுங்களேன். அப்படியே லைன் பை லைன் நீங்கள் செஞ்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போது 18 27 54, இது R, இது P, இது Q, இது மட்டும் எம்டி. சரிங்களா? அப்போது எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 54. அப்போ பியோட எஃபிஷியன்சி 3, கியூவோடது 2, ஆரோடது -1. ஏன்னா இது எம்டி பண்ணும். சரிங்களா? ஓகே, இப்போது 6 × P அண்ட் Q. P அண்ட் Q எவ்வளோ? 5. 6 × 5 30. இப்போது அந்த டேங்க்கில் 30 யூனிட் நமக்கு ஃபில் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 30ம் எம்டி பைப் வச்சு எம்டி பண்ணுறோம். எம்டி பைப்போட எஃபிஷியன்சி 1. ஓகே, அப்போது 30. இப்போ PQ நமக்கு இருக்காது, பிகாஸ் R மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ 30/1 போட்டால் 30 மணி நேரத்தில் எம்டி பண்ணும். அவ்வளோதான் கான்செப்ட்டு. எதுக்குமே ஃபார்முலா கிடையாது. ஒரு சில கொஷின் லைக் அட்வான்ஸ் மேத்ஸ், மென்சுரேஷன், ட்ரிக்னோமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், இதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமே தவிர மற்ற அரித்மெட்டிக் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா, பேசிக் தான். இப்போ ஸ்பீடுனா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட்னா காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமே. ஸோ ஆன்சர் 30. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஓகே, நான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே சில டேட்டாவை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஃபுல் டேட்டா லைக் எங்கேருந்து கான்செப்ட் படிக்கிறேன் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு ட்ரையாங்கிள் சைடு கொடுத்துருக்காங்க 8 5 எக்ஸு. இது 8, இது 5, இது எக்ஸு. பட் இதனுடைய வேல்யூ என்னவான்னு நமக்கு தெரியாது. ஸோ பட் இதனுடைய வேல்யூ எதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் த ரேஞ்ச் ஆஃப் தேர்ட் சைடு. அப்போது A - Bக்கும் A+Bக்கும் நடுவில் தான் இருக்கும், பட் ஈக்குவலாக இருக்காது. இப்போது இந்த இடத்துல இந்த கொஷினில் இது ஈக்குவல்ட்டில் இருக்குது, இது ஈக்குவல்ட்டில் இருக்குது. அப்போ இது எலிமினேஷன், இந்த ஆப்ஷன் எலிமினேஷன், இந்த ஆப்ஷன் எலிமினேஷன். ஸோ இருங்க வரேன். ஸோ A - B 8 - 3 எவ்வளோ? 8 - 5ஓட வேல்யூ 3. எக்ஸு 8 + 5 13. அப்போ எது கரெக்டு? இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? வாட் இஸ் த சிங்கிள் ஈக்குவலன்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஃபார் 2 சக்ஸசிவ் ப்ரைஸ் இன்க்ரீஸ்? 1 20% இன்க்ரீஸ் பண்ணுறோம், மறுபடியும் 5% டிக்ரீஸ் பண்ணுறோம். இப்போது சிங்கிள் ஈக்குவலன்ட் ப்ரைஸ், இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 100 வச்சுக்கோங்களேன், 100. இப்போது 20% கூடுது, 20% கூடுச்சு அப்படின்னா இப்போது 120. இப்போது இதில் -5%. இப்போ -5% பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 120ல் 5% அப்படிங்கிறது 6. ஏன்னா 10% 12, 5% 6. அப்போது மைனஸ் பண்ணால் நமக்கு 114. அப்போது ஃபைனல் ப்ரைஸ் இனிஷியலாக இருக்கிறப்போ கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ ஆயிருக்கு? +14%. ஸோ ஓவரால் ஈக்குவலன்ட் ப்ரைஸ் எப்படி இருக்குது? 14%ல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஓகே, இந்த கொஷினுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். 8 tan x = 7 அப்படின்னா 6 cos x - 5 sin x டிவைடட் பை 7 sin x - 3 cos x. ஓகே, 8 tan x 7 எழுதிட்டேன். அப்போது tan x = 7/8. tan xனால் என்னது நமக்கு? sin x டிவைடட் பை cos x = 7/8. ஓகே, இப்போது 6 cos x. அப்போது காசுக்கு நீங்கள் டேரெக்டாக 8 அப்ளை பண்ணுங்கள், சைனுக்கு 7 அப்ளை பண்ணுங்கள். 6 × 8 - 5 × 7 டிவைடட் பை 7 × சைனுக்கு 7 - 3 ×
8. இப்போது 6 8 48 மைனஸ் 35, 7 49 மைனஸ் 24. இப்போது 48 மைனஸ் 35 என்ன வரும்? 13. 49 மைனஸ் 24 என்ன வரும்? 25. அப்போ ஆன்சர் 13/25. 7 கொஷின் 7மே சிம்பிளாக தான் இருக்குது. எக்ஸாம்லேயுமே இதே மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மைண்டை ரொம்ப காமாக வைங்க. எந்த அளவுக்கு நீங்கள் காமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு யோசிக்க தோணும். இப்போது எக்ஸாம்ஸில் வந்து ஹரிபரி அங்கே டைம் ஓடும், அந்த ப்ரெஷர்லேயே நிறைய ஈஸியான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு போட முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காமாக இருக்க பழகிக்கோங்க. ஓகே, 13 ABC மொத்தம் 4 நம்பர் இருக்குது. அந்த HCF ஈச் பேர் நம்பர் 13க்கும் ஏக்கும் உள்ள பேர், 13க்கும் B, 13க்கும் C, இந்த 3 பேருக்கும் உள்ள HCF வந்து 13. அப்போது 3 நம்பருமே ABC 3 நம்பருமே 13ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும், அப்புறம் 1ஆல் டிவைட் ஆகும். இதுதான் HCF அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஓகே, ABC ஈச் லெஸ் தென் 60 அப்படின்னு கொடுக்குறாங்க. லெஸ் தென் 60ல் எத்தனை 13ஆல் மல்டிபிள்ஸ் இருக்குது? 1 13, 26, 39, 52, 4 நம்பர்ஸ் இருக்குது. இப்போது இதில் C பெருசு, அப்போது இதுதான் நமக்கு C. இது B, சியை விட B சின்னது, பியை விட A சின்னது, ஏக்கு அப்புறம் 13ங்கிற ஒரு நம்பர் இது அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் A + C டிவைடட் பை B? இப்போது இது A, A + C இல்லை, ஒன் செகண்ட் கொஷினை காப்பி பண்ணுறப்போ ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணுறேன். ஒன் செகண்ட். ஓகே, இங்கே 26 எடுக்க முடியாது. பிகாஸ் ஏவோட வேல்யூ 13 தான் இருக்கணும். ஏன்னா 26 எடுத்தால் அந்த நம்பர் 2ஆலேயும் டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போது இது கிடையாது. அப்போ 13, ஏவோட வேல்யூ 13. இப்போ A ப்ளஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஷினில்? A + C divided by B. ஓகே, இது A 13 + 52. டிவைடட் பை 39, 68/39. மேபி கொஷின் காப்பி பண்ணுறப்ப ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. இந்த கொஷினை விட்டுருங்க, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த எலெக்ஷனில் 12% ஓட்டு டிட் நாட் கேஸ்ட் ஓட்டு, 40 ஓட்டு வந்து டிக்ளேர்ட் இன்வாலிட். த வின்னிங் கேண்டிடேட் காட் 56% வின் பை 840. இஃப் ஒன்லி 2 கேண்டிடேட்ஸ்னால் டோட்டல் ஓட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போது 100x, அதில் 12% டிட் நாட் கேஸ்ட்டு, மீதி 88 கேஸ்ட்டு. இந்த 88ல் 40 இன்வாலிடு. ஏ காட் 56 ஆஃப் வேலிட் ஓட்டு. அப்போது பி 44. இப்போது இந்த டிஃப்ரென்ஸ் 12 தான் நமக்கு 840 அப்படின்னா நமக்கு 100 எவ்வளோ? 7000. சரிங்களா? இப்போ இந்த 7000 இந்த இன்வாலிடுக்கு அப்புறம் இருக்கிற வேலிட் ஓட்டு. அப்போது இன்வாலிட் ஓட்டை சேர்த்தா நமக்கு 7040. இந்த 7040 தான் நமக்கு 88x. 88x தான் நமக்கு 7040 அப்படின்னா 100x நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 8000. சரிங்களா? 8000.
இந்த கொஷினில் டைப் காப்பி பேஸ்ட் பண்ணுறப்போ சில நம்பர்ஸ்லாம் பேஸ்ட் ஆகலை. எக்ஸ் ப்ளஸ் 81/x is equal to 18 அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 729 டிவைடட் பை எக்ஸ் கியூபோட வேல்யூ என்ன? இதை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நமக்கு 81 is equal to 18xன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 18x ப்ளஸ் 81 equal to 0 வருமா? ஓகே, x square plus 81 okay. அப்போது xோட வேல்யூ நமக்கு என்ன? x equal to 9 because 9 into 9 81 9 plus 9 18. இப்போது இதை கொண்டு போய்ட்டு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா 9 கியூபோட வேல்யூ 729 ப்ளஸ் 729 டிவைடட் பை 729 அடித்தா 1. அப்போது 729 ப்ளஸ் 1ஓட வேல்யூ என்ன நமக்கு? 730. ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இஸ் 289√3 அப்படின்னா அதனுடைய பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு ஏ இதுக்கான ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன? இதுக்கெலாம் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். √3/4 ஏ ஸ்கொயர். இதுதான் நமக்கு 289√3. இப்போது √3யும் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 289 × 4 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போது ஏ ஈக்குவல் டு இதுக்கு அப்படியே ரூட் எடுத்தோம் அப்படின்னா 289 அப்படியே வச்சுக்கோங்க 4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 17 × 2ன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 34. ஏவோட வேல்யூ 34. அப்போ பெரிமீட்டர்னால் என்ன? 3a. ஸோ 34 × 3 நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 102 சென்டிமீட்டர். சரிங்களா? ஓகே. ஏன் மிக்சரில் 70 லிட்டர் கண்டெய்ன்ஸ் ஆசிட் அண்ட் வாட்டர் ரெண்டுமே இருக்குது. 3:5 அப்படிங்கிற ரேஷியோ. இஃப் 10 liters ஆஃப் மிக்சர் ரீப்ளேஸ்டு பை 10 liters ஆஃப் வாட்டர் தென் வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் வாட்டர் டு ஆசிட் கேட்குறாங்க. ஃபஸ்ட் நமக்கு ஆசிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிடலாமா? 3/8 × 70 போட்டால் நமக்கு ஆசிட் தெரியும். இந்த ஆசிட்லேருந்து நமக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம் 10 லிட்டர். அப்போது 70 - 10 divided by 70. So 3/8 × 70 × 60 divided by 70 அப்படின்னு இருக்கும். 6/7. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதையும் அடித்தா 10. அப்போது 30 × 8 × 6. ஸோ 180/8. இதை பண்ணால் 90/4. இதுதான் வந்து ஆசிட், ஃபைனலாக இருக்கிற ஆசிட். அப்போது வாட்டர் எவ்வளோ இருக்கும்? 70 - 90/4. அப்போது 4 × 70 280 -90/4. இது பண்ணால் நமக்கு 190/4. இப்போது மில்க்குக்கும் ஆசிடுக்கும் வாட்டருக்கும் எல்லாம் ரேஷியோ கேட்குறாங்க. 190/4 = 90/4. 4 4 கேன்சல் ஆயிரும், 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 19:9. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. இந்த கொஷின் சீக்கன் 85x கொசிக்கன் 5x cot 30 + 15 tan 55 + x cot 35 - x இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். லைக் சீக்கனுக்கும் கொசிக்கனும் கேன்சல் ஆகும். ஏன்னா இதுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு 90 + θ அப்படியே சொல்லுவோம், 90 - θ 4 காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சப்ளிமெண்ட்ரி. ஓகே. இந்த சீக்கனை கொசிக்கன் 5 - xன்னு எழுதலாம். இந்த டேனை cot 35 - xன்னு எழுதலாம். அப்போது இதுவும் கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும்.
ரிமைண்டரில் இருக்கிறது cot 30 + 45. இப்போ cot 45 வேல்யூ என்ன 1 சரிங்களா. அப்போ டைரெக்டாக ஆன்சர் 1. இது நேற்று மார்க் போடும்போதே பார்த்தேன். இந்த கொஷின் ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. பிகாஸ் கொஷின் தான் பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் கால்குலேட்டிவ் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பாதியில் பணத்தை எடுக்கிறான், திருப்பி கொஞ்சம் பேர் 2-3 மாதம் கழிச்சு நான் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, லாஸ்ட்டில் போடுங்க. ஏன்னா இந்த ஒரு கொஷின் மட்டுமே மினிமம் 2 to 3 minutes வந்து உங்களுடைய டைமை எடுத்துரும். ஸோ இந்த 14வது கொஷினை நம்ம லாஸ்ட்டில் போடுவோம் சரிங்களா. ஓகே, ரிமைண்டர் வச்சுக்கோங்க. A money lender claims that he lends the money the simple interest. 10% ஆனம்க்கு நான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். பட் என்ன சொல்கிறான்னா, but he cleverly include the interest amount in the principal when he calculates every 6 months. ஓகேங்களா. அப்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போயிட்டு பிரின்சிபல் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டெஃபினெட்லி அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு சரிங்களா. இப்போ 10% அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு பார்க்குறப்போ 5%, அடுத்த ஒரு 6 மாதத்துக்கும் 5%. இதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் ப்ளஸ் x²/100. அப்போது எக்ஸோட வேல்யூ 5 + 5 25/100 நமக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10.25% சரிங்களா. 10.25%. ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் 2120. ஒரு டிஸ்கவுண்ட்டை 330 கொடுக்குற, ஒரு அமௌண்ட்டாக கொடுக்குற, அப்படி கிடைக்கிறப்போ 10% வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கிது அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? இப்போது சிபி கொஷினை ஸ்லோவாக தான் நான் போடுறேன், இந்த மார்க்கு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. இது சிபி நமக்கு 2120. அப்போ எஸ்பி எவ்வளோ நமக்கு? இதிலேருந்து ஒரு 10% ப்ராஃபிட்டு. அப்போது 2120ல் ஒரு 212 ஆட் பண்ணால் 2332. இது செல்லிங் ப்ரைஸு. இப்போது இங்கேருந்து இங்கே ஒரு டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ? 330. ஓகேவா. அப்போது செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ 2332 அதுலேருந்து ஒரு 330 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2662 அப்படின்றது கிடைக்கும் சரிங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போடுறேன், எதுவுமே நான் வந்து டைரெக்டாக ஷார்ட்கட் அப்படிலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸ்டெப் பை ஸ்டெப்பை கொஷினை படித்து அதை ஸ்லோவாக எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஓகேவா. ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு ரெக்டாங்குலர் போட்டுக்கலாம், 35 சென்டிமீட்டர் லாங், பட் லென்த்தை விட வித்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் இதை வித்தாக எடுத்துக்கிறேன், 132 சரிங்களா. லென்த்தோடது நமக்கு 35. இதை வந்து ஒரு சிலிண்டராக ஃபார்ம் பண்ணுறோம். ரோலிங் த பேப்பர் அலாங் இட்ஸ் வித்து. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றது பாருங்கள், வித்து கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுக்கல. அப்படின்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர். பட் நமக்கு இங்கே ரேடியஸ் நமக்கு வேணும், பட் இங்கே ரேடியஸ் நமக்கு தெரியாது. பட் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல, சர்க்குலர் சர்க்கம்ஃபரன்ஸ், அது நமக்கு தெரியும். அதுதான் இந்த 232. பிகாஸ் இந்த இது தான் நீங்கள் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுறீங்க, லைக் சிலிண்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ 2πr வேல்யூ 132. அப்போது ஆர் ஈக்குவல் டு அடித்தோம் அப்படின்னா 66/π அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட்டு சிலிண்டருடைய ஃபார்முலா என்ன? வால்யூம் ஃபார்முலா πr²h. ஸோ π இன்ட்டு 66/π இன்ட்டு 66/π இன்ட்டு 35. இப்போது இது 22/7ன்னு போட்டோம் அப்படின்னா இந்த 22ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாம். இங்கே 22/7 போட்டால் இதையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3, இது 3. ஸோ 9 இன்ட்டு 7 × 7 49 இன்ட்டு 35. ஸோ இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15435 கிடைக்கும், பை அப்படின்னு ஒரு யூனிட்டில் சரிங்களா. ஓகே, அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன? 15435. ஓகே,
கொஷின்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். A policeman saw a thief at a distance 625 மீட்டரில். போலீஸ்மேன் கேன் ரன் 5.625 கிலோமீட்டர் 25 மினிட்ஸில் போகிறான். ஓகே, அப்போ போலீஸோட ஸ்பீட் நமக்கு கண்டுபிடிக்கணும். 5.625 கிலோமீட்டரை 25 மினிட்ஸ், 25 டிவைடட் பை 60. அப்போது 5.625 இன்ட்டு 60 டிவைடட் பை 25 போட்டால் நமக்கு 13.5 கிடைக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணணும், லைக் லாஸ்ட்டில் போகணும். பிகாஸ் இந்த கொஷின்ஸ்லாம் நம்பர்ஸ் வந்து கால்குலேட்டிவாக கொடுத்துருப்பாங்க, பட் கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுக்கு நான் வேல்யூ எப்படி போட்டேன்னா, நேற்று நான் மார்க் போடும்போதே இதனுடைய வேல்யூ நான் எடுத்துட்டேன். அதனால் எனக்கு இப்போ தெரியுது 13.5 அப்படின்றது. பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் டைரெக்டாக போட்டுட்டேன். ஓகே, இப்போ தீஃபு 3/2/3 கிலோமீட்டரை போகிறதுக்கு 20 மினிட்ஸ் எடுத்துக்கிறான். அப்படின்னா நமக்கு 11/3. 20 மினிட்ஸில் 11/3 போகிறான்னா 60 நிமிஷத்தில் எவ்வளோ போயிருப்பான்னா 11 போயிருப்பான். சரிங்களா? அப்போது இவனுக்கு தீஃபோட ஸ்பீடு. இப்போது போலீஸும் தீஃபும் எப்போ மீட் பண்ணிப்பாங்க, போலீஸு தீஃபை எப்போ கேட்ச் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா 0.625 கிலோமீட்டர் டிவைடட் பை 2 பேரோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன, 2.5. இதுதான் மீட்டிங் டைமு. பட் இங்கே கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, தீஃப் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இன்ட்டு இந்த இடத்துல நமக்கு மீட்டிங் டைம் இன்ட்டு யார், இப்போ ஒருவேளை போலீஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான்னு கேட்டால் இங்கே போலீஸோட ஸ்பீடு போடணும். தீஃப் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான்னு கேட்டால் இங்கே நம்ம தீஃப் போடணும். ஸோ 0.625 டிவைடட் பை 2.5 இன்ட்டு 11 போட்டால் நமக்கு 2.75 அப்படிங்கிற கிலோமீட்டர் கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் தான் திருடன் ஓடி இருப்பான், தீஃப் ஓடி இருக்கிற டிஸ்டன்ஸு. சரிங்களா? 2.75. கொஷின் கால்குலேட்டிவாக இருக்கும். இந்த கொஷின், அந்த பார்ட்னர்ஷிப் கொஷின் இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் போடுங்க எப்பயுமே. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு ஓகே, ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிளில் போட்டாச்சு. இது P, இது Q, இது R. இது முறையே எங்கெங்கே டச் பண்ணிக்குது? QR வந்து S, PR வந்து U, இது T. இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸு எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் ஒய்னா இந்த டிஸ்டன்ஸு ஒய், இது இசட்னா இது இசட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போது PQ லைக்கு PQ எக்ஸ் ப்ளஸ் இசட்டோடைய வேல்யூ QR + 5 இஸ் அப்படின்னா QRனா இசட் ப்ளஸ் ஒய், இசட் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5. இசட்டையும் கேன்சல் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் = 5 அப்படின்னு கிடைக்கும். அப்போ x = 5 + y. ஓகே, நெக்ஸ்ட்டு PQ சேம் x + az = எதுக்கு இருக்குது? PR + 2. இது P + R, x + y + இது 2. சரிங்களா? இப்போது x கேன்சல் ஆகிடும். ஸோ இசட்டோட வேல்யூ y + 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிமீட்டர் ஆஃப் PQR 32. அப்போது 2x + 2y + 2z = 32 அப்படின்னா x + y + zோட வேல்யூ நமக்கு 16. சரிங்களா?
இப்போது எல்லாமே y டேர்முக்கு மாற்றுவோம். x is equal to 5 plus y 5 plus y plus y z ஓட வேல்யூ 5 plus 2 y plus 2 is equal to 16. அப்படின்னா நமக்கு இங்கே 7 இருக்குது. 5 plus 2 7 16 minus 7 நமக்கு 9 3y is equal to 9. அப்போ y ஓட வேல்யூ என்ன நமக்கு 3. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா PR உடைய சென்டிமீட்டர் கேட்குறாங்க. PRனா என்ன? x + y. இங்கே y-ஓட வேல்யூ நமக்கு 3ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது x-ஓட வேல்யூ நமக்கு தெரியணும். x is equal to 5 plus y. அப்போ x-ஓட வேல்யூ 8. அப்போ 8 plus 3 டோட்டலாக 11. ஓகேங்களா? டோட்டலாக 11. எதுவுமே கொஷின்ஸு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. When two numbers are separately divided by 52, remainder 21 and 34. இப்போ ஒரு நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அதை 52ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு ரிமைண்டர் 21 கிடைக்கிது. அதே மாதிரி ஒய்ங்கிற ஒரு டேர்மை 52ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு ரிமைண்டர் 34 கிடைக்கிது. இப்போ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் டிவைடட் பை 52 த ரிமைண்டர். இப்போது இந்த ரிமைண்டர் 21, இந்த ரிமைண்டர் 34. இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணால் நமக்கு 55 கிடைக்கும். இந்த 55-ஐ நம்ம 52ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ ஆன்சர் நமக்கு 3. இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னென்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் 43. இது 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் 3. 27. இது 5ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிற ரிமைண்டர் 2. இப்போ இந்த 43யும் 27யும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வரும்? 40 2 60 70. இந்த 70 நம்ம 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் வராது, 0. பிகாஸ் இந்த 3யும் இந்த 2யும் நம்ம மறுபடியும் ஆட் பண்ணும்போது இந்த ரிமைண்டரும் இந்த இதுக்குள்ளே ஆட் ஆகும் சம் பண்ணும்போது. ஸோ அதனால் நமக்கு ரிமைண்டர் பார்த்தா போதும் டிவைட் பண்ணி. சரிங்களா? ஓகே, இது கொஞ்சம் அன்வான்ட் கதெல்லாம் சொல்லிட்டேன், சாரி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 5 men 2 boys can do the work in 30 days. 7 men 10 boys the same work 15 days. அப்படின்னா எத்தனை பாய்ஸ் ஜாயின் பண்ணணும் வித் 40 மென்னு கூட 4 நாளில் அந்த வேலையை முடிக்கணும்? ஓகே ஓகே, இப்போது 5 மென்னு ப்ளஸ் 2 பாய் எத்தனை நாள் ஆகுது? 30 days. 7 men 10 boys 15 days. இது அடித்தா இது 2. அப்போது 10 men ப்ளஸ் 4 boys 7 men ப்ளஸ் 10 boys பண்ணால் 3 men equal to 6 boys. men equal to 2, boys equal to 1. அப்போது டோட்டல் ஒர்க் என்னவாக இருக்கும்? 10 ப்ளஸ் 2 இன்ட்டு 30 360 தான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ 40 மென்னோட எஃபிஷியன்சி என்ன? 40 மென்னோட எஃபிஷியன்சி 2 போட்டால் நமக்கு 80. அப்போ 4 நாள் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க? 4 × 80 320. ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்குது? 60 ஒர்க் இருக்குது. இதை தான் பாய்ஸு பண்ணணும். 40. இந்த 40 ஒர்க்கை 4 நாளில் பண்ணுறதுக்கு நமக்கு 10 ஒர்க்கு தேவை. அப்போது ஒரு பாய்க்கு ஒரு ஒர்க் அப்படின்னா 10 பாய்ஸ் தான் 10 ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் 10. எனக்கு இன்னும் இன்ஸ்டால்மெண்ட் கான்செப்ட்டு படிக்கலை. இதை நான் படிச்சுட்டு நான் சொல்லித்தரேன். இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகே, simplify the given expression. 426 plus 322 whole square 426 minus 322 whole square divided by 426 into 32. So a plus b whole square minus a minus b whole square is equal to ab. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு a square plus b square plus 2ab minus a square minus b square plus 2ab கேன்சல் ஆகிடுமா? இதுவும் அப்போது
4ab is equal to abன்னு கிடைக்கும். ஸோ ஏபியும் கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் 4. A boat can travel 30 km 1.5 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறான் டவுன் ஸ்ட்ரீமில். அப்போது 30 டிவைடட் பை 1.5 போட்டால் 20 kmph நமக்கு கிடைக்கும். இந்த 20 kmph என்ன ஸ்பீடு? நமக்கு டவுன் ஸ்பீடு. சரிங்களா? இட் கேன் ட்ராவல் 80 km in 5 ஹவர்ஸு. அப்போது 80 டிவைட் பை 5 போட்டால் நமக்கு 16 கிலோமீட்டர்னு கிடைக்கும். இது என்னது? அப்ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு. ரேஷியோ ஆஃப் த போட்டோட ஸ்பீடும் வாட்டரோட ஸ்பீடுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. இப்போது இந்த ரெண்டு ஸ்பீடு, இது 20, இது 16, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு போட்டு கிடைக்கும். அப்போது போட்டோடது என்ன? 36/2 18. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் என்ன? 4/2 போட்டால் 2. ஸோ போட்டோடது 18, வாட்டரோடது 2, ரேஷியோ எடுத்தால் 9:1. சரிங்களா? ஓகே. என்ன சொல்கிறாங்க? ஏபிசிங்கிறது ஒரு ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள், இரு சமபக்க முக்கோணம், பட் ரைட் ஆங்கிளில். இதுவும் சமம், இதுவும் சமம். ஏபிசி 90. இது ஏ, இது பி, இது சி. ஏபியோடது 12. அப்போது இது 12னா இதுவும் 12. அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 12√2. சரிங்களா? அப்படின்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் சர்க்கிள் இன்ஸ்கிரைப்ட் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்? ஓகே, இன் ரேடியஸும் சர்க்கம் ரேடியஸுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. இன் ரேடியஸ்க்கு ஃபார்முலா என்ன? P plus B minus H divided by 2. சர்க்கம் ரேடியஸுக்கு ஃபார்முலா என்ன? H divided by 2. இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ P plus B minus H. ஸோ 12 + 12 minus 12√2. இது 12√2 அப்படின்னு இருக்கும். இது 24 minus 12√2. இது 12√2. இதை 12 வெளில எடுத்தால் 2 minus 1√2. இது 12√2. இதையும் கேன்சல் பண்ணலாமா? அப்போது 2 minus √2 is 2√2. இந்த √2 இந்த 2 எப்படி எழுதலாம்? √2 into √2 minus √2 is 2. அப்போது இதில் வந்து √2 வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா √2 minus 1 √2. இதையும் கேன்சல் பண்ணால் √2 minus 1 is 1. இதுதான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? ஓகே, 25 கொஷின் முடிஞ்சது. ஒரு கொஷின் மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், பார்ட்னர்ஷிப்பு. அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த கொஷின் உங்களுக்கு நான் ஒரு ஷோ பண்ணுறேன். இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் உங்களுக்கான டாஸ்க்கு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டினியூவாக பார்த்ததுக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றி. நாளைக்கு நான் இன்னொரு டாப்பிக்கில் நான் வீடியோ கொண்டு வரேன். சரிங்களா? தேங்க்யூ காய்ஸ்.